இந்த பணக்கார பொண்ணு கார்ல போயிட்டு இருக்கும்போது தெரியாதனமா இந்த பையனையும் இடிச்சிடுறா. இந்த பையனுக்குமே கீழே விழுந்து ரொம்பவே அதிகமா அடிபட்டுருது. இந்த பையனால நடக்கவும் முடியல, பேசவும் முடியல, எந்திரிச்சு நிக்க கூட முடியல. தென் இவனையுமே வீல் சேர்ல வச்சுதான் இந்த பொண்ணு ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க. தென் இந்த விஷயம் எல்லாத்தையுமே கேள்விப்பட்ட அந்த பையனுடைய சிஸ்டரும் அந்த பையனை பாக்குறதுக்காக வராங்க. அவன் அங்க இருக்கிற நிலைமை எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. தென் என்னுடைய பிரதரை நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுகிட்டயும் ஆர்கியூ பண்றாங்க. பட் இந்த பொண்ணும் அதுக்கு கொஞ்சம் கூட ஒத்துக்கவே இல்லை. இவன் சரியானதுக்கு அப்புறமா இந்த பையனை நான் என் பர்சனல் அசிஸ்டண்டா நான் வச்சுக்க போறேன்னு அந்த பொண்ணு ரொம்பவே திமிரா பேசிடுறா. அந்த பொண்ணுடைய சிஸ்டரும் எவ்வளவோ கெஞ்சுறாங்க. பட் இந்த பொண்ணு இதுக்கு ஒத்துக்கவே இல்லை. இப்படியே காலங்கள் கடந்து ஓடுது. அந்த பையனுக்குமே கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆயிட்டு இருக்கிறான். ஒரு வழியா அந்த பையன் இந்த பொண்ணுடைய பர்சனல் அசிஸ்டண்டாவும் மாறிட்டான். இந்த விஷயம் எல்லாத்தையும் கேள்விப்பட்ட அந்த பொண்ணுடைய அப்பா ரொம்பவே கோவப்படுறாரு. இந்த பையனையும் கூட்டியது கண்டிக்கிறாரு. தென் இந்த பொண்ணுமே ஓடி வந்து அந்த பையனுடைய ஃபேஸை பாக்குறா. பார்த்தா அந்த பையனுடைய ஃபேஸ்ல பிளட்டும் வருது. இதை பார்த்த உடனே ரொம்பவே கோவமா தன்னுடைய அப்பாக்கு முன்னாடியுமே அந்த பையனுக்கு கிஸ் கொடுக்குறா. அந்த அப்பா சொல்றாரு, நான் உங்களுக்கு வேற ஒரு பையனை மாப்பிளை பார்த்து வச்சிருக்கிறேன், நீ அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாரு. பட் இந்த பொண்ணுமே நீங்க என் கல்யாணத்தை வேணா மாத்தலாம், பட் நான் யாரை லவ் பண்ணணும்னு நீங்க முடிவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறா. இந்த பையன் கிட்ட இதை பத்தின ஒப்பீனியன் கேட்கும்போது அந்த பையனும் நான் ஜஸ்ட் ஒரு பாடி கார்டு மட்டும்தான், எனக்கு உங்க மேல எந்த ஃபீலிங்ஸும் இல்லைன்னு சொல்லிடுறான். இதை கேட்டு அந்த பொண்ணுமே ரொம்பவே கோவமா அந்த பையனுடைய கண்ணத்துல அரைஞ்சிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. பட் மறுநாள் கல்யாணமுமே நடக்குது. இந்த பொண்ணுமே கல்யாண கோலத்துல ரொம்பவே அழகா இருக்கா. அந்த பையன் வருவான்னு நினைச்சு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறா. பார்த்தா அந்த பையன் வரவே இல்லை. கடைசியில் இந்த மாப்பிள்ளை பையனும் இந்த பொண்ணுக்கு ரிங்கும் போட்டு விட்டுறான். சடனா பார்த்தா இந்த பையன் ஒரு பைக் எடுத்துட்டு வந்து நிக்கிறான். இதை பார்த்த இந்த பொண்ணுமே ரொம்பவே எக்ஸைட்மெண்டா எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு குடுகுடுன்னு பைக்ல ஏறி போய் உட்காந்துக்கிறா. இந்த பையனுமே அடிக்க வந்த ஆட்களை தன்னுடைய ஹெல்மெட்டை தூக்கி போட்டுட்டு அவங்க எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து பைக் எடுத்துட்டு ரெண்டு பேரும் ஓடி போயிட்டாங்க.